பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்க எப்படி படிக்கிறாங்க? இவங்க எப்படி படிக்கிறாங்க? அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிப்போம். நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதாவது அடுத்தவங்கள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்லும், ஃபோக்கஸும் 2மே போயிருங்க. என்ன சொல்ல வர்றேங்கிறத இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீக்வென்ட்டா அடுத்தவங்கள நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து 35% அதிகமா மாறுமாம். அதேபோல நம்ம லேர்னிங் ப்ராசஸ் வந்து 25% குறைஞ்சிருமாம். காரணம் என்னன்னா, நீங்க எப்பவுமே கம்பேரிசன் பண்ணும்பொழுது பிரெயின் நெகட்டிவ் எமோஷனுக்கு ரியாக்ட் ஆகுமாம். அப்ப மோட்டிவேஷன், டிஸ்ட்ராக்ஷன் இது மட்டும் தான் மிஞ்சுமாம். அதுக்கு பதிலா நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாமை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் நமக்கு தாங்க. நமக்கு முன்னாடி பாஸ் பண்ணி போன நண்பர்கள காம்படிட்டரா நினைக்காம ஒரு சக்சஸரா நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளும் கட்டாயம் பாஸ் பண்ணலாம். கடைசியா ஒரு பஞ்ச் சொல்லட்டுங்களா? கம்பேரிசன் ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும். கான்ஃபிடென்ட் சக்சஸ கொடுக்கும்.